அண்ணியோட அம்மா வீட்டு சைட்லேருந்து சீரெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே சென்னையில் இருக்க ரிலேஷனை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வரல. அப்புறம் அண்ணன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் இன்வைட் பண்ணியிருந்தான். அத்தைன்றதுனால நானும் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தேன். அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் போட்டு பவுட்ரு சீப்பு கண்ணாடி அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடில் இருக்க பழக்கம் மாதிரி நானும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அக்காவுமே ஒரு லெகங்கா எடுத்திருந்தா. அவளுமே பொட்டு பவுட்ரு சீப்பு கண்ணாடி அப்புறம் சென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தா. அவங்க வீட்டு சைடு எல்லாரும் அவங்களோட தாம்பளத்தை கொண்டாந்து வச்சதுக்கப்புறமா ஐயோ நாம் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே, நம்ம தாம்பளத்தை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாம்பளத்தட்டையும் கொண்டு வந்து வச்சாச்சு. சரி, அக்காவும் நானும் நாம் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய ஃப்ராக் தான் பார்த்திங்கன்னா தாம்பளத்தட்டில் அடங்கவே இல்லை. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதையே எடுத்துட்டேன். பட் தாம்பளத்தில் வைக்கும்போது புஷ்ஷுன்னு இருந்துச்சு. ஒரு வழியாக கட்டி அதையும் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.